மக்களே, இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை உருவாயிருக்குது. என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர்களை நெறியாளரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த கைதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எதிர்கட்சி தரப்புல இருந்து வருது. அதுல குறிப்பா ஒரு சம்பந்தப்பட்ட கட்சிக்கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்புகள் வருது. அதை பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். இன்னொரு பக்கம் எதிர்பாராத விதத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு விசிட் அடிச்சிருக்கிறார். சமூக நீதி விடுதியில நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து அவங்களுக்கான கோரிக்கைகள்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை தாண்டி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அந்த நிலத்தோட மேட்டரை பத்தி பேசுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணாம யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நபர்கள் ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, நேற்று நைட்ல இருந்து ஒரு விஷயம் சென்சேஷனே ஆயிட்டு இருக்கு. ஸோ புதிய தலைமுறை சேனலோட நெறியாளர், ஓகே, அந்த விவாத மேடை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே பேசக்கூடிய ஒரு நபர் விஜயன். ஏன்னா அவர் பேசுகிற தமிழ் உச்சரிப்பு அழகும் சரி, அந்த பேசுகிற துணியே நல்லா இருக்கும். இவரா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. எனக்குமே இனிஷியலாக கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அப்படி விஜயன் அவர்கள் பாத்தீங்கன்னா கைது பண்ணப்பட்டிருக்கார். ஓகே, 15/7/2026 16 2 நாள். ஓகே, விசாரணை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ அவரை கைது பண்ணதுல பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பெரிய இதுவா சோசியல் மீடியால கிரியேட் ஆயிட்டு நிறைய நெறியாளர்கள், நிறைய கட்சி சார்ந்த கனிமொழி, அப்புறம் இந்த திமுக சார்ந்த நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த நான்காவது தூண் மாதிரி, இந்த நான்காவது கண்ணு மாதிரி இந்த நெறியாளர்கள். ஸோ இங்க ஊடகம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எதிராக நீங்க செயல் பண்றது இது சுதந்திரத்தை அளிக்கிற மாதிரி. ஐ மீன் ஒரு தனி மனித சுதந்திரம் மாதிரி ஊடக சுதந்திரம் ஒன்று இருக்கு. அந்த ஊடக சுதந்திரத்தை நீங்க ஒடுக்குமுறை பண்றீங்க, அடக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பா கீழ்த்தரமான ஒரு அரசியல் அப்படின்றத கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு புரோட்டோகால் இருக்கு, அந்த வழிமுறை இருக்கு, அதை படி தான் ஃபாலோ பண்ணணும்ன்றத சொல்றாங்க. ஓகே, நீங்க இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, நியாயம்னே நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்டுன்னே நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, முதல்ல இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்றத வருவோம். அதுக்கப்புறம் அந்த நியாயத்துக்கு கொஞ்சம் தெளிவான கிளாரிட்டி கொடுக்கணும்ல நிறைய பேருக்கு வரும். ஃபர்ஸ்ட் திருநாவுக்கரசுன்ற ஒரு நபர் தாவேக எம்எல்ஏகளிடம் பேரம் பேசி அவங்கள 35-50 கோடி கொடுத்து, ஸோ அங்க அந்த மீன் என்னன்னா அந்த அரசுக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஆட்சி கழுவுக்கிறதுக்கான திட்டம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இதுக்கான வேலைகள் தீவிரமா போக ஆரம்பிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் திருநாவுக்கரசு அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கவுண்ட் பெருசாகிட்டு இருக்கு. அதுல திருநாவுக்கரசு கூட நிறைய தொடர்பில் இருந்த நபர் தான் இந்த விஜயன் அவர்கள். எப்படி விஜயன் அவர்கள் நிறைய தொடர்புல இருந்திருக்கிறார். ஸோ பரவலா ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மூலியமா நிறைய விஷயங்கள் பேசுதெல்லாம் நடந்திருக்கு. விசாரணை அப்ப இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. இந்த விசாரணை பண்ணும்போது அப்படி தெரிஞ்ச அடிப்படையில தான் விஜயன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா குறுந்தகவல் சமன் அனுப்பப்பட்டிருக்கு. 15/7/2026 சமன் அனுப்பி அவங்களை ஆஜராக சொல்லி புதிய தலைமுறையோட சேனலோட ஆபீசருக்குள்ள அங்கேயே அமைச்சிருக்கிறாங்க. அவரை ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவரை வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர சொன்னாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அது தவறு. இன்னொரு பக்கம் இதன் அடிப்படையில தான் அவருடைய மொபைலை பறிமுதல் பண்ணி விசாரணை பண்றாங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படின்றத பறிமுதல் பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்டிக்கல்லையுமே அதை போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை பார்த்தா நானுமே சொல்றேன். என்னன்னா, இவர்கிட்ட அந்த சம்மன் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் ஃபோனில் இருக்கிற சாட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கிறார். அந்த குறிஞ்ச வாய்ஸ் சாட்லேருந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கிறார். பட் இவர் டெலீட் பண்ணது ஓகே. ஆனால் ஆப்போசிட் பர்சன் சென்ட் பண்ணுறாருன்னா அவரது சாட் டெலீட் ஆகாமல் இருந்திருக்குது. அப்படிதான் அங்க இருந்து மெசேஜஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில தான் இவர் மாட்டியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி தான் அவர் போன்ல என்னென்னலாம் அழிக்கப்பட்டிருக்குன்றதுக்காக தான் அதுல இருந்து ரிட்ரீவ் பண்றதுக்காக இப்ப அவருடைய போனை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இது சரியா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் மாட்டியிருக்கிறாரு, அவர் போன்ல பல விஷயங்கள் இருந்திருக்கு, அதை அழிச்சிருக்கிறாரு அவரு. அதை இன்னொரு போன்ல இருக்கிறத பார்த்து இது பண்றாங்க. இது ஒரு ஆர்டிக்கல்ல வெளியாயிருக்கு. நானா சொல்ல அந்த ஆர்டிக்கல்ல வெளியாயிருக்கிறத பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். அதுவும் பாப்புலரான ஆர்டிக்கல் தான். அந்த ஆர்டிக்கல்ல வந்த ஒரு விஷயத்தை தான் நான் தெளிவுபடுத்துறேன்.
இதன் அடிப்படையில தான் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த விசாரணை எதுவுமே இல்லைன்னா ஓகே. பட் இங்க ஒரு நெறியாளர் வந்து அவங்க நியூஸை கலெக்ட் பண்ணலாம், நியூஸுக்காக அவர் பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது குறிப்பா மேகாலயா ப்ராஜெக்ட் அதன் அடிப்படையில் நடந்திருக்கு. இந்த மேகாலயா ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி கோடு வேர்டு வச்சு இந்த கோடு வேர்டில் இன்னைக்கு என்னப்பா மேகாலயா ப்ராஜெக்ட்ல நடந்தது, இன்னைக்கு என்னப்பா நடந்ததுன்ற மாதிரி இப்படி மாத்தி மாத்தி 2 பேருமே பேசியிருக்காங்க. இப்போ அதை விசாரணை தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த கோடு வேர்டில். இப்போ இப்படி பேச்சுவார்த்தை நடக்குது, அதை இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாருன்னே வச்சுப்போமே. எப்படி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாருன்னே வச்சுப்போமே. அந்த நெறியாளர் விஜயன் அவர்கள் ஒரு நேர்மையான நெறியாளர், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு சொல்றதுக்காக அப்படி பண்ணிருக்காருன்னா, எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி. அப்ப திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா அப்ப நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கல்ல, பேசின உடனே என்ன பண்ணிருக்கணும், எக்ஸ்க்ளூசிவ் நான் ரிவீல் பண்றேன் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது அஸ் ஒரு நெறியாளரா அப்போ அந்த சேனல்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிரேக் அவுட் பண்ணி இதுதான்ப்பா நடந்தது, இத்தனை நாள் நான் பேசி நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லலை? கடைசி வரையும் அது சொல்லாம அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு நெறியாளரா செய்யற வேலைன்னா அது நியாயப்படி அந்த இடத்துல ரிவீல் பண்ணிருக்கணும்ல. கடைசி வரையும் ரிவீலே பண்ணலையே, கடைசி வரையும் அதை பத்தி பேசவே இல்லையே. அப்போ சந்தேகம் எழுபதா இல்லையா? அதன் அடிப்படையில தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தவறே கிடையாது, எங்க தவறு கிடையாது. ஏன்னா இது வந்து சட்டப்படி ஒரு சிக்கல் இருக்கு, அதை சிக்கத்துக்கு தான் எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து இந்த நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா, கீழ்த்தரமான அரசியல்ன்ற மாதிரி கனிமொழி அவர்கள் வரையும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வந்தது. இதுக்கு முந்தின ஆட்சியில 2001 இருந்து 2026 ஒரு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட சமன் கொடுத்து கையெல்லாம் உடைச்ச சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ட்வீட் போட்டதுக்கு அரெஸ்ட், இது போட்டதுக்கு அரெஸ்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். சவுக்கு சங்கர், அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ், இன்னும் நிறைய பேர் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும். அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் ஜெயில போட்டாங்களே, அப்போ வந்து நீங்க புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணீங்க, கையெல்லாம் உடைச்சிங்களா? அது அப்ப எங்க போனாங்க? நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஊடகவியலாளர் எல்லாம் பொங்கி பேசுறாங்க, நியாயம் இது சாரி அநியாயம், இது இப்படிலாம் நடக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப இத்தனை நாள் எங்க போனீங்க? அந்த ஆட்சியில் நடந்தப்ப ஒருத்தருமே கேட்கல, அந்த ஃபுட்டேஜுக்கு யாருமே வாயை திறக்கல. அப்ப இத்தனை நெறியாளர்கள் குரல் கொடுக்கலையே, இத்தனை கட்சிகள் குரல் கொடுக்கலையே, அது என்னது இது? அப்போ நீங்க பண்ணா ஒரு நியாயம், இவங்க பண்ணா ஒரு நியாயம். அதுவும் நீங்க பண்றது வேற, இங்க பண்றது அவங்க ஒரு ஆவணம் சிக்கிருக்கு, அந்த ஆவணம் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக பண்றீங்களே, இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத நீங்களே சிந்திச்சு பாத்துங்க மக்களே. நான் இருக்கிற எக்ஸாம்பிளும் கம்பேரிசனும் சொல்லிட்டேன். அவங்க இருக்கும்போது இதே கனிமொழி அவர்கள் அவங்க ஆட்சியில நடக்கும்போது இந்த மாதிரி கையை உடைச்சி ஃபுட்டேஜஸ்லாம் நீங்க யூடியூப்ல போனாவே இருக்கும். அப்பெல்லாம் ஒருத்தரும் வாயை திறக்கல, ஒருத்தரும் பேசல. அதை தாண்டி இப்போ இவங்க சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க மீடியாக்கு, இவங்க என்ன வேணாலும் பேசிங்கன்ற மாதிரி சுதந்திரம் கொடுத்துறாங்க. அதுலயும் அவதூறா தவறா பேசினா மட்டும்தான் இந்த ஆட்சியில அரெஸ்ட் பண்றாங்க. அதுதான் ஜனநாயகம். நீங்க அவதூறு பரப்புறது, ஒருமையில பேசுறது, கேவலமா பேசுற நபர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை மீறி வேற யாரையும் கைது பண்ணல, போன ஆட்சியில பண்ண மாதிரி பண்ணலன்றது உறுதியான தகவல். ரெண்டாவது, முதலமைச்சர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிட் அடிச்சிருந்தார் அந்த சமூக நீதி விடுதிகள். குறிப்பா வந்து அங்க மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதுல உணவு பிரச்சனை, பூச்சிகள்லாம் இருக்குதுன்னும் போது எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு பாருங்க அந்த மாணவர்களோட ஃபுட்டு, அந்த சாப்பாடு பிரச்சனை. அதுல குறிப்பா நூலகம்னு இருக்கு, அந்த நூலகத்துல ஒண்ணுதான் ஆக்சசபிளா இருக்கு, அதுவும் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட புக்குகள்லாம் இல்லைன்ற ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட் இருக்கு, ஜிம் இருக்கு, இது எதுவுமே ஆக்சசபிள் இல்லாம அந்த ஒரு விஷயம். அதை தாண்டி அங்க இருக்கிற வார்டன்லாம் ஒருமையில பேசுறது, அசிங்கப்படுத்தி பேசுறது, அவங்களே போய் படிக்கிறாங்க ஊர்ல இருந்து வந்து, இங்க இருந்து போய் படிச்சுட்டு வந்து வேலை பார்க்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த டார்ச்சர்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒரு நல்ல விஷயம். இதுல குறிப்பா அவங்களுக்கு தேவையான கரெக்டான ஃபுட்டு குவான்டிட்டி, அதுல குறிப்பா ஒரு கம்பேரிசன் சொன்னாங்க. சிறையில இருக்கிற நாய்களுக்கு, போலீஸ் நாய்களுக்கு கூட சாப்பாடு அதிகமா இருக்கும், எங்களுக்கு அதை விட கம்மியா இருக்குன்றாங்க. சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு கூட சாப்பாடு அதிகமா, அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கேவலமாயிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்த்தையோட அழுத்தம் புரிஞ்சுக்குது, எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து சபரிவர்மனோட இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா நேற்று அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க, கலெக்டரு, எஸ்பி எல்லாம் போனாலுமே அந்த உடம்பை வாங்கறதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிட்டனர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த இது இருக்குல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா இருக்குதுன்னு தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க அதை வாங்கியிருக்கிறாங்க. ஓகே,
இதுல வந்து அந்த ஏன் முதலமைச்சர் தரப்புல இருந்து இரங்கல் இதெல்லாம் தரலன்ற மாதிரி அங்க ஃபேமிலியோட ஆதங்கங்கள் இருக்கு. அது இருக்க வேண்டிய விஷயம் தான், அதுக்கு சொல்லியிருக்கலாம். அது இவருடைய தவறு அப்படின்றத தாழ்மையா பதிவு பண்ணிக்கிறோம். இன்னொரு பக்கம் அங்க இருக்க சில பேர் வந்து இல்ல அவருடைய இது பத்தி எங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கிற நிலைமைகள்லாம் பத்தி. பட் இதுல ஒரு திருத்தம் இருக்கு. இது காவலர்கள் கிடையாது, சிறை காவலர்கள். அது நீதிமன்றத்துக்கு அடியில தான் வருதுன்ற மாதிரி அங்க இருக்கிற பல நபர்களும் தெளிவான கிளாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா முதலமைச்சர் கீழே இருக்கிறது காவலர்கள் தான். ஆனா சிறைன்றது நீதிமன்றத்துக்கு கீழே வருது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது நீதிமன்ற காவல்ல இறந்து போயிருக்கிறது முதலமைச்சருக்கு இதுல ஈடுபடுத்த முடியாதுன்ற ஒரு தகவலையுமே அவங்க சொன்னது வந்து ஆச்சரியமா இருந்தது. அங்க இருக்கிற நபர்கள் வந்து இவ்வளவு தெளிவா பேசுறாங்களே ஒரு இன்டர்வியூலன்னு பார்க்கும்போது வியக்க வச்சது. அடுத்து அமைச்சரோட 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற மாதிரி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு 2 கோடி ரூபாய்க்கு இப்படி இது பண்ணிட்டாரே ரமேஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் பரவி இருக்கும், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல இன்னைக்கு வந்து பியூஷ் மனுஷ்ன்ற ஒரு நபர் ஜாதி அந்த விஷயத்தை பத்தி பேசட்டும், உரிமைகள் இருக்கு. ஆனா ஒருத்தரோட அந்த பிராமணர்கள்லாம் அந்த நூல் போடுவாங்கல்ல, பூநூலை பத்தி பேசுறதும் ஜாதியை பத்தி பேசுறதும் இது வந்து ரொம்ப மோசமான செயல். அப்போ நீங்க எந்த அளவுக்கு இதுல இது பண்ணிருக்கீங்கன்றது காட்டுது. எந்த ஒரு ஜாதியை வச்சு நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரியோ அவதூறு பண்ற மாதிரியோ பேசுறதே தவறு. உங்களுக்கு ஒரு சுதந்திரமா ஒரு கருத்து தெரிவிக்கணும்னா தெரிவிங்க. அது என்ன ஜாதி எடுத்துன்னு வந்து இதை வந்து அடையாளப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றது? அது யாரானா இருக்கட்டும், எந்த ஜாதி ஆனாலும் இருக்கட்டும், இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. அது ரொம்ப தவறான விஷயம், கண்டிக்க வேண்டிய விஷயம். இதுல குறிப்பா இவ்வளவு பேசுறாரு, இப்படி பொங்கி எழுறாருன்னு அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தா தலைவரே நிறைய வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த செக்ஸுவல் இந்த கேரக்டர்ல நிறைய ஆர்டிக்கிளே வருது அவரை பத்தி. இதுல குறிப்பா ஒரு லாயர் கிருபாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் ஃபேபர்லாம் கேட்டிருக்காருன்ற மாதிரி ஆர்டிக்கிளே வந்திருக்கு. பாருங்க எந்த மாதிரி ஆறு இப்போ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காருன்றதெல்லாம் கேட்கும்போது என்னத்த சொல்றது. இதுல குறிப்பா வந்து எஸ்வி சந்திரசேகர் வந்து ஒரு எச்சரிக்கையுமே எடுத்திருக்கிறாப்புல. பாப்ப எஸ்வி சேகரா அவர் எச்சரிக்கையுமே எடுத்திருக்காரு, இப்படிலாம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து இந்த மினி பேருந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சும் போது பாத்தீங்கன்னா அந்த இது கொடுப்பாங்கல்ல அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரையுமே வாங்கிட்டு இருந்தாங்களாம் பர்மிட் கொடுக்கறதுக்கு. இப்போ ஒரு காசு இல்லாம கொடுத்துருக்காங்க. நாங்க அரசு பேருந்து போற விலையிலே நாங்க வந்து மினி பேருந்துங்களை அந்த மாதிரி பயன்படுத்துறோம், அரசு வேலையிலே நாங்களும் பயன்படுத்துறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு சுற்றுலா பேருந்துன்ற மாதிரி ஒரு இது மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பயன்படையா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடுத்து விட்டா நல்லது. ஏன்னா அரசு பேருந்து விலையிலே எல்லாம் செயல்பட்டா இது அரசுக்கும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இங்க லஞ்சம் வாங்குறதாலதான் எல்லா ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ற வரையும், அடுத்து இந்த பேருந்து காசுல இருந்து எல்லாமே ஏறுவது. இங்க போய் ஒரு அப்ரூவல் வாங்கினா அவன் கமிஷன் வாங்குறான். அந்த கமிஷன் யார்கிட்ட வாங்கணும்? அந்த கமிஷன் வாங்கினா மக்கள்கிட்ட தான் வாங்கணும். அப்ப பிரைஸ் ஏத்து அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் ஏறி இருக்கு. நீங்களே உங்களுக்கே தெரியும் மக்களே, நீங்க பாக்குற மக்களுக்குமே தெரியும். இந்த போயிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளவு ஏறி போயிருக்கு. எல்லாமே இவங்க வசூல் பண்ணி ஏறதெல்லாம் நம்ம கிட்ட தான் பிடிப்பாங்க, கறப்பாங்க. அந்த வேலைகள்லாம் நடந்துருக்கு. இப்ப அது படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய மாற்றம். ஓகே, அடுத்து இன்னைக்கு ஒரு 50க்கு மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது குறிப்பா முதலமைச்சர் விஜய் கீழே இருக்கிற நகராட்சி துறையில, நீர்வகத்துறையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கழிவுநீர் வடிகால் பரிமாறுப்பு, குடிநீர் இணைப்பு பணி, அப்புறம் வாரச்சந்த கடைகள், புதிய போர்வெல் அமைக்கும் பணின்ற மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப புதுசா டெண்டர் விடுவாங்க போல இருக்கு. ஸோ சுய கணக்கெடுப்பு சென்சஸ் கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, ஜூலை 17 இன்றிலிருந்து ஜூலை 31 வரையும் இருக்கும். நீங்க ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அரசாங்க தரப்புல இருந்து வந்து எடுப்பாங்க. பெட்டர் நீங்களே அதை அப்லோட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்ல போயிட்டு பதிவு பண்ணிருங்க. இதை ஆவின் பால் இருக்கு, அந்த ஆவின் பால்ல அட்வர்டைஸ்மெண்டா கொடுத்துருக்கீங்க. இதை கொடுங்க, சூப்பரான ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது. இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னா பால் வாங்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து ஓ இது நடக்குதான்ற மாதிரி எந்த விளம்பரம் மக்களுக்கு தேவையோ, எதை எப்படி ரீச் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு இதை புரிய வைக்கணும்ன்றத அழகா போட்டு அந்த ஆவின் பால்ல இன்னைக்கு வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்த பால்ல அந்த இது போட்டு வந்திருக்கிறதுலாம் வரவேற்கத்தக்க விஷயம், சூப்பர். அடுத்து அரசு மருத்துவ கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் 14 அரசு அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்களே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸு 1500 மாணவர்கள் படிக்கிற வகையில் ஒவ்வொரு காலேஜிலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். அதோட ஃபீஸ் வந்து 13,750 ரூபாய். அந்த ஒரு வருஷத்துக்கு கோர்ஸ் 3 வருஷம் இருக்கும் போல, ஒரு வருஷத்துக்கு 13,750 ரூபாய். இதே வந்து நீங்க பிரைவேட்ல படிக்கணும்னா 60,000 ரூபாய் 1,20,000 வரையும் இருக்கு. இப்போ அரசு மருத்துவக் கல்லூரியில் இதை எடுத்துன்னு வந்திருக்காங்க.
இதனால் பல மாணவர்கள் மாணவிகள் பயனடைவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அடுத்து அந்த டெண்டர் ஊழலை பத்தி நான் சொல்லிட்டேன். அந்த டெண்டர் ஊழல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சரை சிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றது அந்த ஆர்டிகல், பாப்புலரான ஆர்டிகல்லே ரிலீஸ் ஆகியிருக்குது. அந்த விகடன் ஆர்டிகல்லே போட்டிருக்காங்க. அதை திட்டமிட்ட சதி செய்யப்பட்டது. அவர் இன்னொருத்தர் மேல வச்சு அதை பிளான் பண்ணி இவர் மேல திருப்பினு. ஏன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அது அறநிலையத்துறையில நீதிமன்றம் பாராட்டுற அளவுக்கு நிறைய அந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான வசதின்ற மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பொறுக்க முடியாம அவருக்கு எதிராக வந்து ஒரு அவப்பேரை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இது அப்படின்றதுதான் பாயிண்ட். அந்த உறவினர்னாங்களே, அந்த உறவினர் யாருமே கிடையாது. அப்படி இருந்தா ப்ரூவ் பண்ணலாமே. சோ இப்ப வந்து இதை வந்து ஒரு பெரிய இதுவா எடுத்து நிறைய எதிர்கட்சிகள் பேசுறாங்களே, அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கிறார், ஏமாத்திருக்காரு தானே, இத்தனை கேஸ் இத்தனை வாட்டி கோர்ட்டுக்கு போறீங்களே, சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்குலாம் போட்டு ஒரு கேஸை போடுறீங்களே, இதுக்கு ஒரு கேஸை போட்டு விடுங்க. கேஸை போட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதை போட்டு நீங்க நிரூபிங்க. நீங்க சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்க, இதெல்லாம் வந்து இவர் இப்படிதான்ப்பா அப்படின்னும் போது அதை நிரூபிச்சு அந்த குற்றவாளி அமைச்சர் ரமேஷ் தான் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது நடவடிக்கை கோர்ட் எடுக்க போகுது. கரெக்ட் தானே மக்களே? இவங்க சொல்றாங்க, அதை ப்ரூவ் பண்ணி நடவடிக்கை எடுத்தா சந்தோஷம், நாங்களும் வரவேற்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.